ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் டிஎன்பிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎல் உடைய 15வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸும் லைக்கா கோவை கிங்ஸ் மோதுறாங்க. ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:15க்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நேற்று மேட்ச்சை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நேற்று மேட்ச் திண்டுக்கல் டிராகன்ஸ் vs சேப்பாக் சூப்பர் கில்லிஸு. இந்த மேட்ச்சில் நம்ம கொடுத்த இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. மேட்ச் 5 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்டில் என்னால் அப்டேட் பண்ண முடியல டெலகிராம் சேனலில். ஏன்னா 7:30க்கு டாஸ் போட்டாங்க, 7:35க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5 நிமிஷம் கூட இல்லை. புதுசாக யார் வந்திருக்காங்க, யார் டீமில் இல்லைன்னு கூட பார்க்க கூட முடியல. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா நேற்று ப்ரெடிஷன்ஸ் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிடுச்சு. நேற்று யாரெல்லாம் டீம் போட்டு ஸ்மால் லீக்ஸ்லாம் வின் பண்ணிங்கன்னு தெரியல. அப்படி வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நம்ம ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்துருந்ததில் 8 பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்தாங்க. 8 பிளேயர்ஸ் கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் டிஎன்பிஎல் கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்கில். அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெடிஷன் சரியாக வரல. ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 8 பிளேயர்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. அதாவது நம்ம ஐபிஎலுக்கு எப்படி கொடுத்துட்டு இருந்தோமோ அந்தளவுக்கு ஒரு அக்யூரேசி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 70% மேலே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நேற்று நீங்கள் நம்ம ப்ரெடிஷனை பார்த்து டீம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மால் லீக்ஸ்லாம் க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருக்கலாம். ஸோ எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். லோகேஷ் ராஜ் பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் டீமில், ட்ரீம் டீமில் கொடுத்துருந்தோம் 1 to 2 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுத்துட்டார். அவருக்கு பார்த்திங்கன்னா 2 கிரகம் சப்போர்ட்டு, 1 கிரகம் பார்த்திங்கன்னா மைனஸு. அதனால் நான் 1 to 2 விக்கெட் போட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு நாள் சுத்தமாக விக்கெட் எடுக்கக்கூடாது, ஒரு நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விக்கெட் எடுக்க விட்டு போயிடும். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா அவர் டாப் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா லோகேஷ் ராஜ், ரவிச்சந்திரன் அஸ்வின், பாபா இந்திரஜித், பாபா அபர்ஜித், வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் தன்வர், விஜய் சங்கர், டி சந்திரசேகர், இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. அதாவது 8 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. நம்ம யாரை மிஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா எஸ் கிருஷ்ணான்னு ஒருத்தர். அவர் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எடுத்த பிளேயிங் லெவனில் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் விளையாடலை. நேற்று பார்த்திங்கன்னா புதுசாக டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கடைசியில் நமக்கு டைமே இல்லை, 5 நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு டாஸுக்கும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கும். ஸோ அதனால் பார்க்க முடியல. ஒரு வேளை பார்த்துருந்தா அவரே உள்ளே கொண்டாந்து வந்திருக்கலாம். ஆனால் நேற்று மழையால் பார்த்திங்கன்னா டாஸ் லேட்டாக போட்டதுனால மேட்ச் சீக்கிரம் ஆரம்பிச்சதுனால அவரை கொண்டு வர முடியல. அது இல்லாமல் நம்ம மிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் சிங் மிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம் சிலம்பரசன், இவங்க 2 பேர் தான் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டுருந்தீங்கன்னா, ஒரு 3 பேரை மாற்றி போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக் கூட ஜெயிச்சிருக்கலாம். அப்புறம் நம்ம கேப்டனில் கொடுத்துருந்த வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா நேற்று 3 விக்கெட் எடுத்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேட்ச்சு அவர் விக்கெட்டே எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார், 2+ விக்கெட்ஸ் எடுப்பார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார், 110 பாயிண்ட் எடுத்திருந்தார். அதே மாதிரி பாபா இந்திரஜித்தை நான் கேப்டனில் கொடுத்துருந்தேன். அவர் தான் பார்த்திங்கன்னா நேற்று அதிகப்படியான ரன்னை அடித்தார், 70 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா 135 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அடுத்து விஜய் சங்கரை கேப்டனில் கொடுத்தோம். அவரும் பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட் எடுத்தார். அதிகமாக பாயிண்ட் எடுக்கல, அதாவது விக்கெட் எடுக்கலை. பேட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஆடினார், ஆனால் விக்கெட் விழுகாமல் போயிடுச்சு. கடைசியில் ஓவர் போட்டிருந்தாருன்னா விக்கெட் விழுந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேயரை ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை கொடுத்துருந்தோம். அவர் விக்கெட் எடுப்பார்னு அவர் கேப்டன்லேயே கொடுத்துருந்தோம், பிரேம்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவருக்கு பார்த்திங்கன்னா எண்டில் பார்த்திங்கன்னா ஓவரே கொடுக்கல. அதாவது ஃபஸ்ட்டில் யாருக்குமே விக்கெட் விடலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அஸ்வினும் நல்லா இருந்துச்சு, நம்ம கேப்டனில் கொடுத்துருந்தோம் பாருங்கள் பி இந்திரஜித், அவருக்கு நல்லா இருக்கனால அங்கே விக்கெட் விழுகலை. அங்கே எந்த பவுலர் போட்டாலுமே விக்கெட் விழுகலை, நல்லா ஆடிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் தான் பார்த்திங்கன்னா விக்கெட் விழுகுது. ஸோ இவங்க 2 பேரும் விக்கெட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு எங்கிட்ட எந்த பிளேயருக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக பவர் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கிட்ட இருக்க யாரையுமே நேற்று நான் ட்ரீம் டீம் கொடுக்கல. அப்படி இருப்ப அங்கே ஈஸியாக விக்கெட் விழுவாங்க. யார் போட்டாலுமே பார்த்திங்கன்னா விக்கெட் கிடைக்கும். ஒரு நல்ல பவுலர்ஸ் கொஞ்சம் பவராக இருக்கவங்க யார் போட்டாலுமே அங்கே விக்கெட் விழுந்துடும். அந்த இடத்துல பிரேம்குமாருக்கு நேற்று ஓவர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் 2 விக்கெட் மேலே எடுத்திருப்பார், ட்ரீம் டீம் வந்திருப்பார். ஆனால் அவர் 2 ஓவரோட பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் நல்லா இருக்க யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ, யாருக்கெல்லாம் கேப்டன் வர்றதுக்கான அமைப்பு இருக்கோ அவங்களெல்லாம் நான் கொடுத்துருவேன். அதனால தான் நான் 4 பேர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் கொடுப்பாங்க, யார் டாப் ஆர்டரில் இறங்குவாங்க,
ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து வின் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் வந்து புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு பிளேயரை கொடுக்குறேன், லோ பர்சன்டேஜ் பிளேயர் கொடுக்குறேங்கிறக்காண்டி அவரை நீங்கள் கண்ணை மூடிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிடாதீங்க. மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அந்த 1-2 டீம் போகிறவங்க அப்படி ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் யோசித்து வந்து பண்ணுங்கள். ஒருத்தர் பேட்டிங் சீக்கிரம் இறக்கி விடுவாங்களான்னு பாருங்கள். நான் கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி பவுலிங் வந்து கம்ப்ளீட்டாக 4 ஓவர் கொடுப்பானா வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியும். நீங்கள் ஓவரே கொடுக்கலன்னா அவர் எப்படி பாயிண்ட் எடுப்பார், அதை வந்து பார்த்துக்கங்க. இப்போ நேற்று மேட்ச் வந்து நல்லா வந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மேட்சும் வந்துச்சுன்னா அந்த டிஎன்பிஎல்ல கண்டினியூ பண்ணலாம் ப்ரெடிக்ஷனு. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச் எப்படி வருதுன்னு. இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஜூன் 17ஆம் தேதி வந்து நடக்குது. 8-5 காம்பினேஷன், அதாவது சனியும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் திருச்சி கிராண்ட் சோலாஸில் வந்து பார்த்தோம்னா சுஜய் வந்து 30 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து குமார், அவர்கிட்ட இருந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அகமது, அவர்கிட்ட இருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவருக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கௌசிக் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக யாதவ் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும் பவுலிங்கில் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நேற்று எப்படி அஸ்வினுக்கு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி இன்றைக்கி இவருக்கு வந்து சொல்கிறேன். அஸ்வின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அது எப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பார். அதுக்கடுத்து முகிலேஷ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ராஜ்குமாருக்கு டீசெண்டாக வந்து இருக்கும். அடுத்து ஜாஃபர் ஜமல் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது பி சரவணகுமார், அவருக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து செல்வகுமார் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அதிசயராஜ் டேவிட்சன், அவர்கிட்ட வந்து நல்லாயிருக்கும். அவர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஈஸ்வரன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டிஜிசியில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லைக்கா கோவை கிங்ஸ் எல்கேகேயில் வந்து பார்த்தோம்னா லோகேஸ்வர் 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது ஜெயக்குமார், அவர் கொஞ்சம் சுமாராக வந்து இருக்கும். அடுத்ததாக சச்சின் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஆண்ட்ரே சித்தார்த், அவருக்கு நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து ராகவேந்திரன், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பவுலிங் போட்டாலும் அவருக்கு விக்கெட் விழுகும். பேட்டிங் வந்தால் நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து இருக்கார். இவருக்கு வந்து பவுலிங் கொடுப்பாங்களா, பேட்டிங் சீக்கிரம் இறங்குறான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் இவரை நீங்கள் வந்து டீமில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கூட அவர் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஷாருக் கான் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது பிரசாத் ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. மாதவ பிரசாத் அவர் பேர். அடுத்ததாக சித்தார்த்திட்ட வந்து ஒரு 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ராமலிங்கம் ரோஹித் 1 விக்கெட் வந்து எடுப்பார். 1 விக்கெட் இல்லை 1-2 விக்கெட் வந்து எடுக்கலாம். அடுத்து புவனேஸ்வரன், அவர் வந்து 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வித்யத், அவர் 1 விக்கெட் வந்து எடுப்பார். லாஸ்ட்டாக சுப்பிரமணியன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுஜய், குமார், அகமது, யாதவ், டேவிட்சன், லோகேஸ்வர், ஆண்ட்ரே சித்தார்த், ராகவேந்திரன், ஷாருக் கான், சித்தார்த், ராமலிங்கம் ரோஹித், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ கௌசிக், முகிலேஷ், புவனேஸ்வரன், குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்திருக்கு. இப்போ நேற்று மேட்ச் மாதிரி ஒருத்தர் தான் வந்து சேஞ்ச் ஆகிறாரு, ஒரு பிளேயர் மட்டும் தான் உள்ளே வந்து வராருன்னா இந்த அக்யூரேசி வந்து எந்த பாதிப்பும் வந்து அடையாது. இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா விளாண்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். அது எப்படியான சேஞ்சஸ் நடக்கும் பட்சத்தில் அக்யூரேசிங்கிறது கம்மியாக வரும். ஏன்னா நம்ம வந்து பவுலர்ஸையும் பேட்ஸ்மேனையும் வச்சு ஈக்குவல் பண்ணி தான் பவர் பார்த்து தான் பார்த்திங்கன்னா ப்ரெடிஷன்ஸ் வந்து எடுப்போம். இந்த பவுலர் விக்கெட்டாக வர மாட்டாரா, யாருக்கு விக்கெட் விழுகும் என்ன இதுங்க வச்சு போவோம். ஸோ அதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல் போகிறப்போ, ஒரு பவுலர் இல்லாமல் போகிறப்போ அது வந்து மாறி போயிடும் புதுசாக வரவங்கனால. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. நான் வந்து இந்த டீம் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிப்பாங்க, இந்த டீம் தான் செகண்ட் பேட்டிங் பிடிப்பாங்கிற ஒரு கணக்கில் தான் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து எடுப்பேன். என்னைக்காச்சும் ஒரு சில நாள் அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். அப்படிங்கிறப்போ இந்த ப்ரெடிஷனில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். அந்த ஃபைனல் 11s வந்து டெலகிராம் சேனலில் வந்து கொடுப்பேன். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் வேணுங்கிறாங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அகமது, யாதவ், ஆண்ட்ரே சித்தார்த், ராகவேந்திரன், இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ராகவேந்திரன் ஒருவேளை லோ பிக்காக இருக்கார், அவருக்கு வந்து வாய்ப்புகளே கிடைக்காது, லோ ஆர்டரில் வராரு, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிசயராஜ் டேவிட்சனையும்
எஸ் சுஜையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.